வணக்கம். இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்த்துக்கிட்டு வரோம். ராசி எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வக்ரம்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பெயர் வக்ரம். இயற்கையாக ராகுவும் கேதுவும் பின்னோக்கி பயணம் செய்வாங்க. இந்த சனி அப்ப எப்படி வக்ரம் அடைகிறார் அப்படின்னா, நம்ம பஸ்லயோ கார்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது இந்த ஜன்னல் ஓர சீட்ல இருந்து வெளியில பார்த்தீங்கன்னா வேகமா வண்டி போகும்போது ஒரு பில்டிங்கோ கரண்ட் கம்பமோ மரமோ எல்லாம் பின்னாடி போற மாதிரி ஓடுற மாதிரி ஒரு மாயை தோற்றம் ஏற்படும். அந்த மாதிரி நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். சனி வக்ரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா, சனி தான் ஒருத்தருடைய தொழிலை, வேலையை, வியாபாரத்தை, அவர்களுடைய தின வேலைகளை, அதாவது தின அலுவல்களை குறிக்கக்கூடியவர். அதனாலதான் சனிக்கு நீதிமான், தொழில் காரகன், ஜீவன காரகன், கர்ம காரகன் அப்படின்லாம் பெயர் உண்டு. அடுத்தது சனி ஒரு ராசியில 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடியவர். நவ கிரகங்களில் சனி மட்டும்தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் இருந்து பலனை தருவார். அதனால அவருக்கு மந்தகாரகன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட சனியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம லைஃப்ல பெரிய சேஞ்சஸை தரும். இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 137 நாட்கள் இந்த வக்ர காலமாக இருக்க போகுது. சனி ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி ரேவதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 4ஆம் பாதம் இது வரைக்கும் வந்துட்டு பின்னர் டிசம்பர் 11 முன்னோக்கி பயணம் செய்ய போறார். சனி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் தொழில், ஜீவனம், வேலை, தினந்தோறும் பணிகளை குறிப்பதால் ஒருத்தரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களையும் தடைப்பட்ட பல காரியங்களை வேகமெடுக்க செய்வதிலும் பல பணிகளில் உங்களுக்கு உற்சாகத்தையும் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனிங்கிறதுனால இந்த சனி வக்ர காலம் ஒரு ஏறக்குறைய 4.5 மாசம் இருக்கிறதுனால இந்த பலன்கள் பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உறுதியாக ஏற்படுத்தும். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூடியூப் போய் காமிக்கும், அவங்களும் பார்க்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இல்ல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுலலாம் நீங்க ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே போய் பாருங்க, ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கனாலே எல்லா ஆப்ஷனும் காமிக்கும். நீங்க ஈஸியா ஜஸ்ட் ஒரு கிளிக்ல ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மிதுன ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மிருகசிரீசம் 3, 4ஆம் பாதம், அதே மாதிரி திருவாதிரையில 1, 2, 3, 4ஆம் பாதம், புனர்பூசத்துல 1, 2, 3ஆம் பாதம். இதுல பிறந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிதுன ராசியாக அமையும். இந்த மிதுன ராசிக்கு சனி 10ஆம் இடமான மீன ராசியில அமர்ந்திருக்கிறார். அங்கதான் அவர் வக்ரம் பெறுகிறார். இந்த சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. தான் இருக்கிற இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப அந்த அடிப்படையில உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியையும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாலும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையால் இந்த சனி பகவான் பார்க்கிறார். இந்த வக்ரம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். ஒருத்தர் முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னோக்கி நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்க, வாக்கிங் போகும்போது, அல்லது ஒரு காரையோ லாரியோ பஸ்ஸையோ ரிவர்ஸ் கீர்ல முன்னாடி பார்த்துக்கிட்டே நீங்க பின்னாடி இயக்குறீங்க. அந்த இயக்கத்துக்கு பெயர் தான் வக்ரம். முழுமையான வேகத்துல இயக்க முடியாம ஒரு மனம் ஏதோ ஒரு இடத்துல இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம குழம்பி இருக்குமோ அது போலதான் சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் சற்று வலிமை குறைந்து சற்று அவருடைய வேகத்தை குறைத்து செயல்படுவார். அப்ப அது மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் 4.5 மாதமும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்காக நம்ம ஒரு விசேஷமான சனி பிரீத்தி ஹோமம், அதாவது சனி வக்ர ஹோமம் அப்படின்னு ஒரு சிறப்பு ஹோமத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த ஹோமத்தில் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் உங்கள் கோரிக்கைக்கும் விசேஷமாக சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்வதற்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களோட பேரு, ராசி, நட்சத்திரம், உங்களுடைய என்ன பிரார்த்தனையை நீங்க இந்த ஹோமத்துல வைக்கணுமோ அதை பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரு ராசி நட்சத்திரம் தெரியலனா பெயரை மட்டும் பதிவிடுங்க. அதே மாதிரி ஒரு கமெண்ட்ல உங்களோட பெயரை போடுற மாதிரி உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க பெயர் போடணும்னா 2வது கமெண்ட்ல அடுத்தவங்க பேர்,
ராசி நட்சத்திரம் கோரிக்கை. உங்களோட நண்பர்களோட பெயர் ராசி போடணும்னாலும் அடுத்தடுத்த கமெண்ட். ஒரு பெயர் ராசி நட்சத்திரம் ஒரு கோரிக்கை ஒரு கமெண்ட்ல அதுல ஓம் சனி பகவானே போற்றி அப்படின்னு பதிவிட்டுடுங்க. ஏன்னா நீங்க சனி பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க கோரிக்கையை பதிவிடுங்க. ஏன்னா என்னதான் நாங்க ஹோமத்துல உங்களுக்காக விசேஷ பூஜைகள் செய்தாலும் உங்கள் பிரச்சனை தீர்வதற்காக நீங்க கையெடுத்து சனி பகவானை வணங்கினால் சங்கடங்களை சீர்க்கும் சனி பகவான் உங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் சிக்கல் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உறுதியாக தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். சனி பகவான் தான் தொழில்காரகன் அப்படின்னு சொன்னோம். எந்த ராசியாக இருந்தாலும் தொழில்காரகன் சனி பகவான். அப்படிப்பட்ட தொழில்காரகன் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப நிச்சயமாக வக்ர காலங்களில் தொழிலில் இருந்த அந்த பின்னடைவு, அந்த மந்த நிலைமை, தொழிலில் இருந்த சுணக்கம், தடை, தாமதம், அந்த மந்தத்தன்மை நீங்கிவிடும். அப்ப உறுதியாக தொழிலில் உங்களுக்கு ஒரு வேகம் கிடைக்கும். தொழிலில் வரவேண்டிய பணம், தொழில்ல பணம் புழங்காம இருக்கு, வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி கிடக்கு, சரியாக விற்க முடியல, அல்லது நீங்க வச்சிருக்கிற சரக்குக்கு டிமாண்ட் இல்லை, ஆனா வேற சில சரக்குகள் கேட்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணம் புழங்குவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் இந்த காலத்தில் ஏற்படுத்தி தருவார். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகள்னாலோ அல்லது நிறுவன உரிமையாளர்களினால் அல்லது உடன் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அல்லது வேலை பலுனால உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா நிச்சயமாக உங்கள் வேலை பலுவை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள்கள் வருவாங்க. உங்களோட வேலை பலுவை உங்கள் மேல் அதிகாரிகள், உங்கள் நிறுவன உரிமையாளர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வராம இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் பெண்டிங்ல வச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்ப வரும். ப்ரமோஷன் வராம இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு புரோக்கரேஜ் பிசினஸ், இன்சென்டிவ், சேல்ஸ்ல கமிஷன் பேசிஸ்ல வந்து ஏதாவது வியாபாரம் பண்றவங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்ல புரோக்கரேஜ் நிறுவனம் நடத்துறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த புரோக்கரேஜ் பிசினஸ்ல ஏதாவது பணம் வராம இருக்கு அல்லது சரியான புரோக்கரேஜுக்கு பிசினஸ் நடக்கலைன்னா இப்போ அது வேகம் எடுக்கும். வராத பணம் நிச்சயமாக வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அது வேற நிறுவனம் மாத்துறதோ அல்லது அந்த நிறுவனத்திலே ஒரு உயர் பதவிக்கு அப்ளை பண்றதோ அல்லது படிச்சு முடிச்சுட்டு இப்ப புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்க விரும்பிய வேலை, விரும்பிய நிறுவனத்தில், விரும்பிய சம்பளத்தில் கிடைக்கும் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடியவர்கள், அல்லது இறக்குமதி இம்போர்ட் பிசினஸ் பண்ணணும், அதுக்கு ப்ராடக்டை தேடிட்டு இருக்கோம், அல்லது எங்க ப்ராடக்டை பிசினஸுக்கு நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் இப்ப நீங்க முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே முயற்சி செஞ்சு நடக்கல, அதற்கான வாய்ப்பு கிடைக்கல, அல்லது ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணியோ இம்போர்ட் பண்ணியோ ஏதாவது லாஸ் இருந்தாலும் இந்த கிரக அமைப்புல நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சனி 12ஆம் இடத்தை வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய நிம்மதி உயரும். ஏன்னா 12ஆம் இடம் தான் மோட்சஸ்தானம், தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை சனி வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது தூக்கம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்கள், வேலை, தொழில், வியாபாரத்தை நினைத்து கவலைப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அதில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதால் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார். சனி 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் அல்லது ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களா ஒரு மாடர்ன் மெஷின்ஸையோ, மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் சாஃப்ட்வேர் இதையெல்லாம் உங்க தொழில வந்து புகுத்தக்கூடிய, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக நீங்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களின் அவர்களுடைய மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளியில் வரும். அந்த திறமையை நீங்கள் ஊக்குவித்து அதன் வழியாக உங்கள் நிறுவனத்தில் ஒரு பெரிய அளவிலான லாபத்தை பெறும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எல்லா விதமான வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தினால் தொழில், வியாபாரம், வேலையில் ஒரு நிம்மதியான இடத்தை நோக்கி நீங்கள் நகரும் காலம் இந்த சனி வக்ர காலம். வேலையில ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலோ
அல்லது நீங்க எதிர்பார்க்காம ஒரு பணியிட மாற்றம் வருதுன்னா இப்போ ஹாப்பியா ஏத்துக்குங்க. ஏன்னா சனி வக்ர காலத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பாராம கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா சந்தோஷமா ஏத்துக்குங்க. ஏன்னா அங்கே உங்கள் திறமை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். எது நடந்தாலும் நீங்க இந்த காலகட்டத்துல நடந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா ஏத்துக்குங்க. இந்த காலகட்டத்துல அதை நினைச்சு கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுளே கொடுக்கிறார். தொழில்காரகனான சனியே கொடுக்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் செட்டில் ஆயிடும். 4ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை சனி பார்த்தால் பாதியில் நின்ற வீட்டு வேலைகள் வேகம் எடுக்கும். ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு லோன் கிடைக்கல அல்லது நிதி ஆதாரம் பத்துல, நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட்ல ஆரம்பிச்சோம். இப்போ கட்டுமான பொருளுடைய விலையெல்லாம் ஏறினதுனாலையும் கூலிகள்லாம் அதிகமானதுனால இப்போ எங்களால அந்த ரேட்டை மீட் பண்ண முடியாததுனால இப்போ எங்களுக்கு பட்ஜெட் பத்தலைனா நீங்க லோன்ல டாப் அப் பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது ஃபினான்சியல் சோர்ஸை நீங்க ரெடி பண்றதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏதாவது ஒரு காலி இடம் இருக்குன்னா அதுல ஒரு வீடு கட்டுற வேலையை நீங்க இந்த வாஸ்து நாள்ல பூமி பூஜை போட்டு தொடங்கலாம். வீடு வாங்கலாம், வீட்டு மனை வாங்கலாம், காலி இடம் வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாம், ஃபார்ம் லேண்ட் வாங்கலாம், ரிசார்ட்ல இடம் வாங்கலாம், ரிசார்ட் கட்டலாம். இது எல்லாவற்றிற்குமே இந்த சனி வக்ர காலம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். அதே போல ஒரு வண்டி வாங்கணும், அது 2 வீலரோ 4 வீலரோ அல்லது ஏற்கனவே கார் வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் லக்ஸுரி கார் வாங்கணும், எந்த விதமான ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும்னாலும் இப்போ வாங்கலாம். வண்டியை வச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு டாக்ஸி சர்வீஸோ ஒரு கேப் சர்வீஸோ அல்லது ஒரு ஜேசிபி வச்சிருக்கீங்க, ஒரு புக்லின் வச்சிருக்கீங்க, ஒரு ட்ரக்கை வச்சு ஓட்டுறீங்க அல்லது எந்த விதமான வண்டியை வைத்து அதன் வழியாக தொழிலை நடத்தக்கூடியவர்களும் இப்ப நீங்க அதிகமாக வண்டியை வாங்கலாம். சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது தனுசு ராசி. அந்த இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்த்தால் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும். ஏதோ ஒரு சூழ்நிலையில தம்பதியர் பிரிஞ்சிருக்கிறீங்களா, அவர்கள் மீண்டும் ஒன்றிணையலாம். நீதிமன்றத்துல ஒரு குடும்ப நல வழக்கு நடக்குது, அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். ஈகோனால உங்களை விட்டு பிரிந்த உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு பிசினஸ் பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னரை இணைக்கணும், ஒர்க்கிங் பார்ட்னரை ஆட் பண்ணணும், அல்லது ஒரு இன்வெஸ்டர் உங்களோட பிசினஸுக்கு வேணும், அல்லது ஒரு ஜாயின் வெஞ்சர் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வழியா நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைவாங்க. திருமணம் ஏதாவது நடக்காம இருக்கு, திருமணம் தள்ளி போகுது அல்லது திருமணம் ஏதாவது நிச்சயிக்கப்பட்டு ஒரு ஜவுளி எடுத்து பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி நின்று போனவர்கள், ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி குரு பூர்ணிமா பௌர்ணமி, அந்த நாள்ல திருமண தடை, திருமண வாழ்க்கையில் சிக்கல், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரணும், விவாகரத்து வழக்கில் வெற்றி பெறணும், 2வது திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் உறுதியாக சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துல போய் கலந்துக்குங்க. இது மகாலட்சுமி ஆலயத்துல நடைபெறுவதுதான் விசேஷம். குரு பூர்ணிமா நாள்ல வருஷத்துல 11 பௌர்ணமியை விட வலிமையான சக்தி வாய்ந்த குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பௌர்ணமினா அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய குரு பூர்ணிமா தான். சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறதே திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு பூர்ணிமா நாள்ல எந்த வழிபாடு செய்தாலும், அதுவும் திருமண தடைக்கு, ஏன்னா குருபலன் இல்லாதவர்களுக்கு கூட திருமணத்தை நடத்தி வைக்கும் வேலையை இந்த குரு பூர்ணிமா வழிபாடு செய்யும். அப்ப கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமையில தான் இந்த பௌர்ணமி வருது. அன்னைக்கு மகாலட்சுமி ஆலயத்துல, ஏன்னா கலத்திர கரகன் அப்படின்னாலே சுக்கிரன் தான். சுக்கிரனோட அதிபதி கடவுள்ல யாரு? மகாலட்சுமி. அப்ப கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாண ஹோமம், அதுவும் கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை லக்ஷ்மி ஆலயத்தில் செய்வது விசேஷம். சேலம் மாவட்டம் தலைவாசல்ல ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெறுகிறது. இந்த மாதம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் எப்பேற்பட்ட தடையும் விலகிடும். அதிலும் மிதுன ராசிக்கு சனி வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அந்த 7ஆம் இடம் குருவின் வீடாக இருப்பதால் இந்த குரு பூர்ணிமா நாள், இந்த குரு பௌர்ணமி விசேஷமான பலனை தரும். அதிலும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். குரு பூர்ணிமா வருஷத்துக்கு ஒரு முறை வரும். குரு உச்சம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்.
அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த குரு பூர்ணிமா நாளில் திருமண தடை சார்ந்த இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை உறுதியாக விலகிவிடும். அப்ப இந்த சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலோட போன் நம்பர் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது. அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஹோமத்துல போய் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் திருமண தடை விலகிடும். இந்த ஹோமத்தை ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நான் தான் தலைமையேற்று நடத்தி வைக்கிறேன். இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வசந்தத்தை தரும். உங்களுக்கு புயல் அடித்துக் கொண்டிருந்த பல்வேறு நபர்களின் வாழ்க்கையில் ஒரு புதுமையை, ஒரு உற்சாகத்தை, ஒரு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளித்தரும். இந்த பிரம்மாண்ட காலகட்டம் 4.5 மாதம்ங்கிறது 137 நாட்கள். இது உங்க வாழ்க்கையில சரியா பயன்படுத்துறவங்களோட லைஃப் செட்டில் ஆயிடும். பிரச்சனைகள் நீங்கிவிடும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும், குடும்பத்தில் அமைதியும், சந்தோஷமும் ஏற்படுவதற்கு இந்த அற்புதமான வக்ர பயிற்சி காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரும் விதமாக இந்த வீடியோவை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணுங்க. இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். சனி பகவான் சங்கடங்களை தீர்ப்பவராகவும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை தருபவராகவும் இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.